ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் இதெல்லாம் டெலிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னால் அதை எப்படி மறுபடியும் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சேட் பேக்கப் பண்ணணும். சேட் பேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாகவே அதை எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு பெஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் டு கூகுள் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லியா வீக்லியா அப்புறம் டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்கும். மேக்ஸிமம் நீங்கள் வீக்லி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு டெலிட்டான வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும் பேக்கப் அப்படின்னு சொல்லி பேக்கப் கொடுத்துக்கோங்க. பேக்கப் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைல் டேட்டாவை பொறுத்து அது ரன் ஆகும். இந்த மாதிரி தான் ரன் ஆகி பேக்கப் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கப் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களால் ரொம்ப ஈஸியாக டிலீட்டான மெசேஜ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பேக்கப் பண்ணிக்க முடியும்.